இந்த ராஜினாமா மிகவும் வினோதமானது. ஜெகதீப் தன்கர் ஒரு குடியரசு துணைத் தலைவராகவும் அதற்கு முன்பு மேற்குவங்க ஆளுநராகவும் பணியாற்றிய விதம் என்பது மிக மிக மோசமானது. இன்னும் சொல்ல போனால் தான் வகித்த பதிவுகளுக்கு அவர் இழுக்கைத்தான் தேடி தந்திருக்கிறார். இஸ் அ டிஸ்கிரேஸ் டு த போஸ்ட்ஸ் ஹி ஹெல்ட், அப்படிதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு ரோஹிணி சிங் என்கின்ற பத்திரிகையாளர் போட்டிருக்க ட்வீட்டில் சொல்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மோடி அவங்க பயன்படுத்தும் போது ஒரு ஆளுநருக்குரிய அதிகாரங்களை எல்லாம் வரம்பு மீறி அவர் செயல்பட்டார். ஒவ்வொரு நாளும் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை அங்கே இம்சை கொடுத்தார். அதன் பிறகு தான் இங்கே வைஸ் பிரசிடெண்ட்டாக வர்றார். வைஸ் பிரசிடெண்ட்டாக எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய வைத்தரிசில் மிக அதிகமாகவே கொட்டி கொண்டார். அவர் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. அந்த அரசுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் ஒரு தீர்மானத்தை கூட அவர் அட்மிட் பண்ணலன்னு ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு ஆண்டுக்கு முன்பு தெளிவுபடுத்தியிருந்தார். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.